நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம எர்த்து ஏன் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னு? ஏன் ஸ்கொயர் ஷேப்லேயும் ஃப்ளாட் ஷேப்லேயும் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்னு யோசிச்சு என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? சரி வாங்க, இன்றைக்கி அதுக்கு சிம்பிள் சயின்டிஃபிக் ரீசன் சொல்லலாமா? ஸோ இந்த விட நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பவர். எர்த் க்ரியேட் பண்ணும் கிராவிட்டி எல்லா டைரக்ஷனும் ஈக்குவலாக புல் பண்ணும். அதனால் எல்லா மேட்டரும் சென்டரை நோக்கி இழுக்கப்படும். அதுதான் ஸ்பியர் ஷேப் உருவாகும். செகண்ட் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் எஃபெக்ட். எர்த்து ரொட்டேட் ஆகும்போது ஸ்பின்னிங் எஃபெக்ட், போல்ஸில் கொஞ்சம் ஃப்ளாட்டன் ஆகும், மிடில் பல்ஜ் ஆகும். அதனால் ஷேப்ஸ் பர்ஃபெக்ட் ரவுண்ட் இல்லை, ஆப்லேட் ஸ்பியர் போல் இருக்கும். தேர்ட் பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் டைம். 4.5 பில்லியன் இயர்ஸ் முன் எர்த் மால்டன் ராக் மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் கிராவிட்டி அதை ஸ்மூத்தாக ரவுண்ட் பண்ணியது. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ரூல்ஸ். பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், மூன்ஸ் எல்லாம் சேம் ரீசன்னாலே ரவுண்டு தான். பிகாஸ் கிராவிட்டி ஆல்வேஸ் புல்ஸ் ஈக்குவல் இன் ஆல் டைரக்ஷன். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் ப்ரூஃப். சேட்டலைட் ஃபோட்டோஸ், ஷேடோ ஆன் மூன் டியூரிங் லூனர் எக்லிப்ஸ் எல்லாம் எர்த் ரவுண்ட் ஷேப்னு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எர்த் ரவுண்ட் ஷேப் ரீசன் கிராவிட்டி, ரொட்டேஷன், மால்டன் ஃபார்மேஷன், யூனிவர்சல் ரூல் அண்ட் சேட்டலைட் ப்ரூஃப் தான். உங்களுக்கு இது புதுசாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படியான தமிழில் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எர்த் ஓவல் போல் இல்லை பர்ஃபெக்ட் ரவுண்ட் போல் தோணுதான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.